சாத்தான் ஆட்சி, அதுக்கு சாத்தான் குலமே சாட்சி என்று பேசிய திமுக உங்க ஆட்சியில துள்ள துடுக்கி இறந்து போயிருக்கிறான். திருப்புவனம் இளைஞருக்கு நீதி வேண்டி நடைபெற்ற மாநாட்டில் பேசிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தடித்த வார்த்தைகளால் திட்டி தீர்த்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு துறை, அதுல ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான். தொடர்ச்சியான மரணங்கள். சாத்தான் ஆட்சி, அதுக்கு சாத்தான் குலமே சாட்சி என்று பேசிய திமுக உங்க ஆட்சியில துள்ள துடுக்கி இறந்து போயிருக்கிறான். சிசிடிவி ஃபுட்டேஜை மறைக்க பார்த்திருக்கீங்க. எஃப்ஐஆர் ஃபேக் எஃப்ஐஆர் எல்லாம் நடந்துருச்சு. சரி, செந்தில் பாலாஜிக்கு ரைடு வந்தோடனே பதறி போய் டெல்லிக்கு போன முதலமைச்சர், ஈடி ரைடு வந்தோடனே மகனை கைது பண்ண கூடாதுன்னு எப்போதும் புறக்கணித்த நிதி ஆயோக்கு இந்த முறை புறக்கணிக்காத டெல்லிக்கு போய் மோடியுடைய காலை பிடிச்சு தொங்கிய முதலமைச்சர், பீகாருக்கு 500 கோடியை தூக்கி கொடுத்து காம்ப்ரமைஸ் பேசி ஈடி ரைட நீர்த்து போக செய்த முதலமைச்சர், ஜெகத்ரட்சக வீட்டு ரைடா, ஏவாவேலி வீட்டு ரைடா, பொன்முடி வீட்டு ரைடா, கே.என். நேரு வீட்டு ரைடா, உடனடியாக டெல்லிக்கு பறக்கிற திமுக கூட்டம். லாக்டவுன் காலகட்டம், ஊரடங்கு காலகட்டம், யாரும் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கோ, திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கோ போக முடியாது. லாக்டவுனை தளர்த்திக் கொண்டு, ஊரடங்கை தளர்த்திக் கொண்டு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும், விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏறிக்கிட்டு போனீங்க சாத்தாங்குளத்துக்கு. இப்ப எங்கடா புடுங்க போயிட்டீங்க? எங்கடா போயிட்டீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.